அன்பிற்குரிய நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தென் தமிழ்நாட்டில் குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசிலெலாம் சாதிய மோதல்கள் ரொம்ப பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஊனா ஒரு கொலை சம்பவத்தை ஈஸியாக பண்ணிடுறாங்க. நீங்கள் வாரத்துக்கு ஒரு கொலை சர்வசாதாரணமாக தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி போன்ற நகரங்களில் நடந்து விடுகிறது. இதை அரசு தடுப்பதற்கு நிறைய முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் இது மாதிரியான சம்பவங்கள் ரொம்ப இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதை அரசு தீவிரமாக கண்காணித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்ம யூடியூப் சேனல் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மக்களின் சார்பாக இதை வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் அந்தந்த பகுதிகளில். ஏன்னா இது போன்ற கொலைகள் நடக்கும் பொழுது இயல்பாக இருக்கக்கூடிய மக்களின் இயல்பு வாழ்க்கை நிலை பெரிதும் பாதிக்கப்படும். இதை பார்த்து வளரக்கூடிய இளம் பிள்ளைகள், சிறுவர்கள் மிகப்பெரிய பாதிப்பிற்கு உள்ளாவார்கள். அதே போன்று அவர்களும் தன் சாதியின் பால் இது போன்ற ஒரு விஷயத்தை நம்மளும் செஞ்சு பார்ப்போம், சமூகத்தில் நாங்கள் தான் கெத்து, எங்கள் கம்யூனிட்டி தான் கெத்து அப்படின்ற மாதிரியான சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். இதை அரசு மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரமாக கண்காணித்து இதற்கு ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வு நெறியை மாற்றுவதற்கு அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி சில தொண்டு நிறுவனங்களும் முன்வந்து அந்த மக்களுடைய வாழ்க்கை நிலையை பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக மாற்றுவதற்கு ஆவண செய்ய வேண்டும். இன்றைக்கி மிக முக்கியமாக அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த அறிக்கை என்ன அப்படின்றத நம்ம விரிவாக பார்ப்போம். ஏன்னா நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான அறிக்கை இது. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய தொடர் படுகொலைகளும் சாதிய தாக்குதல்களும் பெரும் அதிர்ச்சியை தருகின்றன. பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்வதும், பழிக்கு பழி என கொலைவெறி செயல்களில் ஈடுபடுவதும், சாதி ரீதியிலான கோர வன்முறைகளை நிகழ்த்துவதுமான சமூக விரோதிகளின் கொடுங்கோல் போக்குகள் தென் மாவட்ட மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வன்முறைகளும் கொலைகளும் மிக இயல்பாக நடக்கிற அளவுக்கு திமுகவின் ஆட்சியில் தமிழகத்தின் நிலை மோசமடைந்திருப்பது வெட்கக்கேடானது. திருநெல்வேலி மாவட்டம் வாகைக்குளத்தைச் சேர்ந்த தீபக் ராஜா என்பவர் கடந்த மே 20ஆம் தேதி அன்று பாளையங்கோட்டையில் பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். பழிக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இக்கொடூர கொலை நிகழ்த்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் மக்கள் புழக்கமுள்ள வீதிகளில் சர்வ சாதாரணமாக கொலை செய்கிற அளவுக்கு கொலையாளிகளுக்கு துணிவு எங்கிருந்து வந்தது? இது தமிழ்நாடா இல்லை உத்தரப்பிரதேசமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சட்டமும் ஒழுங்கும் சீர்கெட்டு போய் இருக்கும் இந்த ஆட்சிதான் மக்களுக்கான விடியல் ஆட்சியா? இது ஒரு பேர் அவலம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் செந்தமிழன் சீமான் அவர்கள். நாற்புறமும் சிக்கலும் உரிமை பறிப்புகளும் தமிழ் சமூகத்தை சூழ்ந்திருக்கும் இந்நிலையில் தமிழர்களின் ஓர்மையையும் ஒருங்கிணைந்த அணிச்சேர்க்கையும் பேர் அவசியமாகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தமிழினத்தை பிளந்து பிரிக்கும் விதமாக நடைபெறும் சாதிய மோதல்களும் பிரிவினை போக்குகளும் இந்த இனத்திற்கு விளைந்த சாபக்கேடு அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. உழைக்கும் மக்களிடையே பகையை மூட்டி குளிர்காயும் அரசியல் அதிகார மையங்கள் தங்கள் கைப்பாவையாக உள்ள சமூக விரோதிகள் மூலமாக அடுத்தடுத்து நிகழ்த்தும் இத்தகைய படுகொலைகள் தென் மாவட்ட மக்களின் மன அமைதியை குலைத்துள்ளன. சமூக நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் இதுபோன்ற
கொடுமைகள் தொடர்ந்து நடைபெறும் நிலையில் அதை கைகட்டி வேடிக்கை பார்க்கும் திமுக அரசின் செயல் கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே இந்த விவகாரத்தில் சீரிய கவனம் எடுத்து தென் மாவட்டங்களில் ஏற்படும் வன்முறை செயல்களை சட்டத்தின் துணை கொண்டு தடுத்து நிறுத்த வேண்டுமெனவும், சமூக அமைதியை குலைப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் தமிழக அரசை நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தமிழன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தால் இது போன்ற கொலைகளும் சாதிய போக்குகளும் மாறும்? ஏன்னா இது வாரத்துக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு எப்படி தான் ஒரு முடிவு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அரசே மொழி பிதுங்கி போயிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இதை எப்படி இரும்பு கரம் கொண்டு அடக்க முடியும்? மக்களின் மனநிலையை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க. ஸோ குறிப்பாக நான் சொன்ன அந்த மக்களின் மனநிலை என்பது அங்கு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு அமைப்பை சொல்கிறேன் நான். அவங்கள நம்ம எப்படி மடைமாற்றம் செய்ய வேண்டும், மனமாற்றம் அடைய செய்ய வேண்டும், மற்றவர்கள் போல அவர்களும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமே ஒழிய இம்மாதிரியான சண்டையை பொழுதனைக்கும் போட்டுக்கிட்டு ரெண்டு பக்கமும் கொலையுண்டு சாவது நல்லாவா இருக்குது? இதற்கு மாற்று வழிதான் என்ன? உங்கள் கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.